போதும் போதும் போதும். வணக்கம். விவசாய கடவுள் தாமிரபரணி ஆறு பாதுகாப்பு இயக்கம் சரவணகிரி பேசுகிறேன். இப்போ நான் கரம்ப பக்கத்தில் நிற்கேன். கரம்ப பக்கத்தில் ஒரு விவசாய நிலம். அவங்க நல்ல சூப்பராக பயிர் பண்ணியிருக்காங்க. பூரா சாணி உரம் அடித்து இந்த பயிரை பார்த்த உடனே ரோட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்படி பயிர் பண்ணால் 3 மேனி 2.5 மேனி போகும் வயக்காடு. ஆனால் எந்த விவசாயிகளுமே நிறைய இடத்துல சாணி உரம் அடிக்கதே கிடையாது வயலுக்கு. அப்புறம் எப்படி உனக்கு 2 மேனி போகும்? நம்ம வருத்தப்பட்டு இந்த ரசாயன உரத்தையே போட்டு விளைய வைக்கணும்னா பயிர் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்காது. ஆனால் மாடுகளும் ரொம்ப கம்மி. மாடு வளர்த்தாலே இவங்க கேவலமாக நினைக்காம மக்கள் விவசாயிகள் அப்படி நினைக்காதீங்க. வருஷத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காது ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர் உரமாவது அடிங்க. அடிச்சிங்கன்னா இந்த இயற்கை விவசாயம் அந்த சாணி உரத்தில் விளையக்கூடிய நெல் ஒரு மனுஷனுக்கு கூட சுகரோ எந்த ஒரு நோய் வராது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். 90, 70, 80, 50 இருந்தவங்க மாதிரி அழகாக உங்களுக்கு ஒரு அருமையான நெல்லுச்சோறு மக்களுக்காண்டி கிடைக்கும். அதனால் நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லை, மொத்த டோட்டல் இருக்கவங்க எல்லாருமே சாணி உரம் அடித்து விவசாயம் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா மாட்டுக்கு வைக்கலும் நல்லாயிருக்கும். இது திருப்பதி சாரம் நெல் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ 21 அம்பாசமுத்திரம் 21 ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சுமாராக தான் இருக்குது. காரணம் நெல்லை பற்றிய விதையை பற்றி தப்பு கிடையாது. நம்ம விளைய வைக்கிற நிலத்தில் உழவு நல்லா இருக்கணும். சாணி உரம் அடிக்கணும். அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒருக்காது சாணி உரம் அடித்து விவசாயிகள் அனைவரும் நல்லபடியாக அதை மாதிரி அழகான பயிர் செஞ்சு நிறைய நெல் அறுவடை பண்ணி சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம். அம்பாசமுத்திரம் பகுதி.